வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஆமா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கப்பி மீன்களை எப்படி ஈஸியா வீட்ல வளர்க்கலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் கூட ஆரம்பத்துல ரொம்ப யோசிப்பேன், கப்பி மீன்களை எப்படி சரியா பாத்துக்குதுன்னு. ஆனா அது அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க. சில ஈஸி டிப்ஸ் தெரிஞ்சா போதும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அழகான அக்வாரியம், அதுல கலரா நீந்திட்டு இருக்க கப்பி மீன்கள் நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு இல்லையா? இந்த வீடியோல கப்பி மீன்களை எப்படி ஆரோக்கியமா வளர்க்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். தண்ணீர் எப்படி இருக்கணும், என்ன சாப்பாடு போடணும், அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எல்லாத்தையும் பத்தி டீடைலா பேசுவோம். சோ கப்பி மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கப்பி மீன்களுக்கு எந்த மாதிரி தண்ணீர் சூட் ஆகும்னு பார்க்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணீர் மாதிரி எல்லாம் கப்பி மீன்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான தேவை இருக்கு. குழாயில இருந்து வர தண்ணீர்ல குளோரின் அதிகமா இருக்கும். இது கப்பி மீன்களுக்கு நல்லதில்லை. சோ தண்ணீரை ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. அப்போ தண்ணீர்ல இருக்க குளோரின் பறந்து போயிடும். அடுத்தது, தண்ணீரோட டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். கப்பி மீன்களுக்கு ரொம்ப சூடான தண்ணீர், ரொம்ப குளிர்ந்த தண்ணீர் ரெண்டுமே பிடிக்காது. சோ தண்ணீரோட டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் கப்பி மீன்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிள். சரி, இப்போ நம்ம கப்பி மீன்களுக்கு என்ன சாப்பாடு போடலாம்னு பார்க்கலாம். கப்பி மீன்கள் ரொம்ப சாப்பிடாதுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு போட்டா போதும். நிறைய சாப்பாடு போட்டா அது தண்ணியில கரைஞ்சு தண்ணீர் கெட்டு போயிடும். சோ காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவைன்னு 2 வேளை மட்டும் சாப்பாடு போட்டா போதும். கப்பி மீன்களுக்கு ஸ்பெஷலா பிஷ் பிளேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிஷ் ஆப்ளேக்ஸ் எல்லா பெட் ஷாப்லயும் கிடைக்கும். இத வாங்கி உங்க கப்பி மீன்களுக்கு போடுங்க. அது மட்டும் இல்லாம சில சமயம் கொஞ்சமா பிரெட் பொடி போடலாம். ஆனா அது ரொம்பவே குறைவான அளவுல போடணும். சாப்டர் 4, ஆரோக்கியமே மகிழ்ச்சி. கப்பி மீன்களை எப்படி பாதுகாப்பது? கடைசியா கப்பி மீன்களை எப்படி ஆரோக்கியமா வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணீரை வாரத்துக்கு ஒரு முறை மாத்தணும். முழு தண்ணீரையும் மாத்த வேண்டாம். பாதி தண்ணீரை மட்டும் மாத்தினா போதும். அப்போதான் கப்பி மீன்களுக்கு ஷாருங்க. அவுத்ரோ, கப்பி மீன்களுடன் மகிழ்ச்சியான தருணங்க. சோ நண்பர்களே, இதுதான் கப்பி மீன்களை வீட்ல எளிதாக வளர்க்க சில முக்கியமான டிப்ஸ். இந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்ல அழகான கப்பி மீன்களை வளர்க்கலாம். கப்பி மீன்கள் வளர்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அவ்வளவு அழகா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காக விரைவில் வரும். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க.